எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பழங்காலத்து பழைய பாத்திரமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த அடி பிடிச்ச கரையெல்லாம் எப்படி ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குக்கரை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த குக்கரில் எவ்வளோ கரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லாட்டி நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் ஸ்லோவில் வைங்க. அப்புறம் திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பு தன்மை இருக்கும் போது அந்த தண்ணியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியை தொட்டு கம்பி ப்ரெஸ் வச்சு அதில் இருக்கிற கரைகளை தேய்ச்சி கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் இப்படி தான் இருக்குது. இதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டு. அது வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணிடுங்க. கையில் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னாலும் நீங்கள் கம்பி ப்ரெஸ் வச்சுட்டு இப்போ குக்கரில் எங்கெல்லாம் அதிகமான கரைகள் இருக்கோ அந்த இடத்துல கம்பி ப்ரெஸ் வச்சு தேய்ச்சிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பி ப்ரெஸ் வச்சு அந்த கரைகளை பாத்திரம் வளர்க்குற மாதிரி எப்போதும் போல் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா தண்ணி வச்சு நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கிட்டு வரும். 15 நிமிஷம் கழிச்சிட்டு இதை கம்பி ப்ரெஸ் வச்சு நார்மலாக நம்ம கழுவுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு வந்துடுங்க. கழுவிட்டு பாத்திரம் கழுவுற மாதிரி எப்போதும் போல் கழுவிடலாம். கழுவிட்டு இப்போ குக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் போடுறது தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குக்கரில் இருக்கிற அந்த கருப்பு கரை கொஞ்சம் கூட இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இதே மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.